தனுஷை வைத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கும் திரைப்படத்துக்கு ஓம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று படத்தின் டைட்டிலோடு பிரிம்ஸ் வீடியோவும் வெளியாகி வரவேற்பை பெற்றது. சூழல் இப்படி இருக்க ஏற்கனவே சிவராஜ்குமார் நடிப்பிலும் ஓம் என்ற படம் வந்திருக்கிறது. இந்நிலையில் நேற்று நடந்த விழாவில் இதுகுறித்து விளக்கமளித்தார் இயக்குனர் ராஜ்குமார். தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான 5 படங்களில் இட்லி கடை தவிர்த்து வேறு எந்த படமும் சரியாக போகவில்லை. பெரிய நம்பிக்கையுடன் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர படத்தில் நடித்தார். ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. அடுத்ததாக அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார். அதில் அவருடன் மம்மூட்டி, சாய் பல்லவி உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள். சாய் அபயங்கர் இசையமைத்திருக்கிறார். படத்துக்கு ஓம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று படத்தின் டைட்டிலோடு பிரிம்ஸ் வீடியோவும் வெளியிடப்பட்டது. அதை பார்க்கையில் செம்மரம் கடத்தியதாக சொல்லி ஆந்திர காடுகளில் சுட்டுக்கொல்லப்பட்ட தமிழர்களை பற்றிய படமாக இருக்கும் என தோன்றுகிறது. தனுஷின் ஸ்கிரீன் பிரசன்ஸும் ராஜ்குமாரின் மேக்கிங்கும் அந்த வீடியோவில் நன்றாகவே ஜொலித்தன. எனவே படத்தின் மீதும் பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வைத்து அவர் இயக்கிய அமரன் திரைப்படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான். அந்த படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆனது. தற்போது தனுஷை வைத்தும் உண்மையை சம்பவத்தை படமாக எடுக்கிறார் என்பதால் அதே ஹிட் இந்த படத்திலும் கிடைக்குமா என்ற ஆவல் தனுஷின் ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஏற்கனவே கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிப்பில் 1995ஆம் ஆண்டு ஓம் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளியானது. இப்போது அதே டைட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அமரனும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட டைட்டில் தான் என்பது நினைவுகூரத்தக்கது. இந்நிலையில் நேற்று நடந்த ஓம் பட விழாவில் இந்த டைட்டில் விவகாரம் குறித்து தெளிவான விளக்கம் அளித்திருக்கிறார் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. அவர் பேசுகையில், அமரன் என்ற தலைப்பும் ஏற்கனவே 90களில் கார்த்திக் சார் நடித்த ஒரு படத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுமட்டுமின்றி தனுஷ் நடித்த பல படங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட படங்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது பல இயக்குனர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். உதாரணமாக லவ் டுடே. நான் கதை எழுதும்போதே ஓம் என்ற பெயரை இறுதி செய்துவிட்டேன். இதற்கு பின்னால் எந்த சர்ச்சையும் இல்லை என்றார்.